முதன்மை ஆயுள் காப்பீட்டு ஆலோசகர், சேலம் கோட்டம் பிளாட்டினம் பிரிகேடு. இன்றைய பயிற்சி வகுப்பானது முகவர்களை எவ்வாறு நியமனம் செய்வது, எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்ற ஒரு அற்புதமான பயிற்சியை வழங்கினார் செல்வன் அவர்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் உண்மையிலேயே ஒரு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிகிறோம். LIC அலுவலகத்தை கூட வழங்காத ஒரு பயிற்சியை அற்புதமாக வழங்கியுள்ளார்கள். மீண்டும் ஒரு முறை எனது நன்றிகளான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நல்லா இந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ ஏஜெண்ட்டை போடுறது எப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. ஏஜெண்ட்டை ஏர்ன் பண்ணுறது கொஞ்சம் சொல்கிறாங்க. சார் சொன்னால் தான் அவங்க ஆர்வமாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் சொல்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்கேருந்து சார் வரீங்க? எங்கேருந்து வரீங்க? நான் ஸ்ரீரங்கம் திருச்சியிலேருந்து வரேன். சரி, தேங்க்யூ. திருநெல்வேலி டிவிஷன் இன்றைக்கி கோவை அகாடமி கிளாஸுக்கு வந்திருந்தோம். நான் வரும்போதே டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கணும் சார் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்கட்டு வந்தேன். அதே மாதிரி ஜெமினி போஸ்டர்ஸ், மார்க்கெட்டிங் போஸ்டர் பண்ணுறது, கங்க்ராச்சுலேஷன் போஸ்டர் பண்ணுறதுலாம் இன்றைக்கி அருமையாக சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு 4-5 போஸ்டரும் க்ரியேட்டும் பண்ணோம். அதே மாதிரி யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது சொல்லிக் கொடுத்தாங்க. நிச்சயமாக அதனுடைய கேரியருக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் டு த கோவை அகாடமி. தேங்க்யூ. சிவகுமார், 7th Division, டைமண்ட் பிரிகேட். ஜெமினி எப்படி போஸ்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் கற்றுக்கிட்டோம். சூப்பராக இருந்துச்சு கிளாஸு. அது பெஸ்ட். இந்த வருஷம் வந்து 200 ஏஜென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணோம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். விஜயகுமார், கோயம்புத்தூர் டிவிஷன், டாடாவாட் பிரான்ச், CLA. செல்வன் சார் எடுத்த கிளாஸில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்படின்னா, CLA எப்படி ஏஜென்ட்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறது, ஆல்ரெடி இருக்கிற அட்வைசர்ஸ் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, ரீடைன் பண்ணுறது, அவங்களுடைய இன்கம் பெனிஃபிட்ஸ், இதெல்லாம் கிளியராக எடுத்து சொன்னார். நன்றி. பாதியில் முடிச்சிட்டேன். மணிவண்ணன் CLA செல்வன் சார் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவரோட கிளாஸ் நான் வந்து இண்டிவிஜுவலாக அட்டன் பண்ணல. வேறு ஸ்டேஜ்லாம் அவரை பார்த்துருக்கேன் நாங்கள். ஆனால் இந்த CLA சேனல் எப்படி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் CLA எப்படி டெவலப் பண்ண, டீம் டெவலப் பண்ணுறது, ரெக்ரூட்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தாரு. அதாவது இப்போ முதல்ல வந்து அந்த ஏஜென்ட்டோட கமிஷன் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வந்து நியூமரிக்கலாக எடுத்து விட்டிங்கன்னா வந்துடுவாங்க அவங்க அப்படின்னு ஒரு கிளியரிட்டி காட்டினார். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து 50 ஏஜ் தான் பண்ணுவாங்க மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஓப்பன் ஸ்டேஜில். ஆனால் சார் 200 பண்ணுங்க முடியும் 3 நாள் அப்படின்னு சொன்னார். அதனால் இப்போ நான் 200 நான் வந்து கமிட் ஆகிக்கிறேன். ஏன்னா அந்த இது யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது, அந்த ஸ்லைட்ஸ்லாம் க்ரியேட் பண்ண சொல்லி கொடுத்தேன் ஜெமினியில். ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை, செய்ய தெரியும் எங்களுக்கு. ஆனால் சில இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, உடனே புரியலைங்கம்மா, அதனால் உடனே ஆப்ரேட் பண்ண தெரியல. இப்போ அவர் வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மொபைலையும் வாங்கி பண்ணி கொடுத்தாரு. அதில் நான் ப்ராக்டிஸ் ஆகிட்டேன். கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து ஒரு ஹோப் கிடச்சிருக்கு. எனக்கு என்ன இன்னொரு இருக்க சொன்னால், சார் வந்து மாதம் தான் கிளாஸ் வைக்கணும். மாதம் வந்து இதுமாதிரி கிளாஸ் இருக்குது. எங்களுக்கு டெக்னிக்கல் ட்ரைனிங் வந்து இதுமாதிரி நிறைய பண்ணாங்கன்னா ரொம்ப எங்களுக்கு பிரோஜனம் இருக்குது. டைவர்ஷன் இல்லாமல் முதல்ல பார்க்கணும். கிளாஸ் வந்து நம்ம 10 பேர் அங்கே நம்ம இருந்தாலும் அதை மகிழ்ச்சியான மாலை வணக்கம். கோவை இன்சூரன்ஸ் அகாடமி இந்த பயிற்சி வகுப்புக்கு எனக்கு நண்பர் மூலமாக இந்த வாய்ப்பு கிடைச்சிது. அவர் வர முடியல, ஆனால் நான் வந்துட்டேன். வந்தப்போ CLAன்னா என்னன்னு தெரியாமல் இருந்தோம். இப்போ அதில் நிறைய விஷயங்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்ற அளவுக்கு சார் அருமையாக கிளாஸ் எடுத்தார். குறிப்பாக சொன்னோம்னா யூடியூப் சேனலு, ஜெமினி, இந்த மாதிரி போஸ்ட் கிரியேட்டர் எல்லாமே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு 200 ஏஜென்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவேன். தேங்க்யூ. மதுரை டிவிஷன், சிவகங்கை பிரான்ச்சு. ரெக்ரூட்மெண்ட் பற்றி 200 ஏஜென்ட் போடுறது அப்படின்னு சார் ரொம்ப அருமையாக அழைக்கியிருந்தாங்க. அது எப்பவும் ஃபாலோ பண்ணுறது, வெற்றியை நோக்கி நம்ம ஓடுவோம். வெற்றி கிடைக்கும், அல்லாட்டா தோல்வி கிடைக்கும். மாபெரும் வெற்றி நோக்கி ஓட்டால் கண்டிப்பாக மாபெரும் வெற்றி கிடைக்கும், இல்லாட்டாலும் வெற்றி கிடைக்கும்ன்றது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுபோக அந்த கங்க்ராச்சுலேஷன் மற்ற ஆப்பு எல்லாத்தையுமே ஜெமினி மூலயமா எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். கோவை இன்சூரன்ஸ் அகாடமிக்கு நன்றிகள். ஏஜி முருகன், பவானி பிரான்ச்சு, கோயம்புத்தூர் டிவிஷனு, CLA. இப்போ கோவை இன்சூரன்ஸ் அகாடமி வந்து பார்த்திங்கன்னா அருமையாக வந்து இன்றைக்கி கிளாஸ் எடுத்தாங்க. இதில் வந்து பிடித்தமான விஷயம்னு பார்த்தா, இது வரைக்கும் வந்து நம்ம குறைவாக எடை போட்டுட்டு இருந்தோம். ஒரு 50 ஏஜென்ட்டு போதும் அப்படிங்கிற மாதிரி இப்போ 200 ஏஜென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தினார். அதே மாதிரி அதுக்கான வழிவகையெல்லாம் என்னென்ன மாதிரி பண்ணணும், எப்படி வந்து நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நிறைய சொன்னார். அதே மாதிரி ஏஜெண்ட்டை வந்து எப்படி ரீட்டைன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து 1-to-1 அப்படிங்கிறது மீட்டிங்ஸ் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி அந்த 1 ஹவருக்குள்ளே நம்ம முடிக்கணுங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருந்தார். ரொம்ப அருமையாக வந்து இன்னைக்கு கிளாஸ் இருந்தது. தேங்க்யூ.
இலக்கை நோக்கி ஓடுறப்பெல்லாம் நம்ம டயர்ட் ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னா நம்ம மைண்ட்ல இன்னொரு ஆப்ஷன் வரும். இதை தொங்குறதுக்கு அதை பிடிச்சி தொங்கலாயா, இதை பண்றதுக்கு அதை பிடிச்சி பண்ணலாம். நோ, இதுதான் இலக்கு என்று நீங்கள் தீர்மானித்து விட்டால் அதை நோக்கி போங்க. அதில் நீங்கள் தோல்வி அடைகிற போது இலக்கை கைவிடாதீர்கள், செயல்முறையை மாற்றுங்கள், அவ்வளவுதான். When you are trying to reach some destination, if it is not working out, change the approach towards the destination, but not the destination. உங்கள் இலக்கை மாற்றக்கூடாது, இலக்கை அடைவதற்கான வழியை மாற்றுங்கள்.